தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கேம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஜோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ரிசல்டன்ட் கண்டிஷன். ரிசல்டன்ட் கண்டிஷன்னா என்ன, அது எவ்வளோ, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே இன்டர்னல் பவுண்டரி, எக்ஸ்டர்னல் பவுண்டரி நம்ம இன்டர்னல் ஃபீச்சர்லையும் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் எந்த பவுண்டரி எந்த ஃபீச்சரில் ரிசல்டன்ட் கண்டிஷனாக வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ரிசல்டன்ட் கண்டிஷன் அப்படின்றது என்ன? This is a single worst case boundary generated by the collective effect of feature of size at LMC or MMC along with geometrical tolerance. அதாவது என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ultimate size of internal or external boundary size அப்படிங்கிறதா இந்த ரிசல்டன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த ரிசல்டன்ட் கண்டிஷனுக்கு ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு என்ன, லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் என்னன்றதை கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விர்ச்சுவல் கண்டிஷன் வெஸ் ரிசல்டன்ட் கண்டிஷன், அதாவது விர்ச்சுவல் கண்டிஷனுக்கும் ரிசல்டன்ட் கண்டிஷனுக்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த ரிசல்டன்ட் கண்டிஷனை பத்தி டீட்டெயிலா ஸ்டடி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், இந்த விர்ச்சுவல் கண்டிஷன் நம்ம எதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரீசன் வந்து ஃபங்க்ஷனல் கேஜ் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனல் கேஜ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் தி காம்பனன்ட் ஆர் விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் தி ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் வந்து மேட்டிங் பார்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஹோல்ல பின்னு மேட் ஆகுறதோ அல்லது பின்னில் ஹோல் மேட் ஆகுறதோ என்ன சைஸ் இருந்தால் மேட் ஆகும் ஆகாதுங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த விர்ச்சுவல் கண்டிஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலான்றது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அப்போது இந்த ரிசல்ட் கண்டிஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் கண்டிஷன் வந்து மெயினாக வால் திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஹோல் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரிமைனிங் வால் திக்னஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காம்பனுடைய ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ரிசல்டன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இதர் ஷாஃப்டா இருந்தாலும் சரி, ஹோலா இருந்தாலும் சரி, இந்த ரிமைனிங் வால் திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரிசல்டன்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த விர்ச்சுவல் கண்டிஷன்ல எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் ஷாஃப்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ஹோல், it is required in a ultimate size to fit with the shaft. அதுக்கு என்ன ஃபார்முலா? அதே மாதிரி ஹோல்ல பார்த்தீங்கன்னா, what is the maximum diameter of shaft which can accommodate to its ultimate size of hole. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் விர்ச்சுவல் கண்டிஷன்ல. ஓகே, ஆக்சுவலி விர்ச்சுவல் கண்டிஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, எம்எம்சி சைஸுக்கு சர்க்கிள் வரைவோம். அந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டு டாலரன்ஸ் ஜோன் பாயிண்ட் 1க்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எங்கெங்கெல்லாம் செட் ஆகுதோ, செட் ஆனதுக்கு அப்புறம் 2 பவுண்டரி கிடைக்கும். இது இன்டர்னல் பவுண்டரி, அவுட்டர் பவுண்டரி, 2 பவுண்டரி கிடைக்கும். இதுல எந்த பவுண்டரி எடுத்துக்கிறோம்னா இன்டர்னல் ஃபீச்சருக்கு இன்டர்னல் பவுண்டரி எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆனால் ரிசல்டன்ட் கண்டிஷன்ல இந்த எம்எம்சி சைஸ் வந்து 30.1 எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும்? எல்எம்சி சைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி டாலரன்ஸ் ஜோன் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ரிசல்டன்ட் கண்டிஷன்ல எவ்வளவு டாலரன்ஸ் ஜோன் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் டாலரன்ஸ் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்லையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எம்எம்சிக்கு சர்க்கிள் வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா? அந்த சர்க்கிள் வந்து 0.1 டாலரன்ஸ் ஜோன்ல எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஃபிட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அவுட்டர் பவுண்டரி தான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சருக்கு விர்ச்சுவல் கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ரிசல்டன்ட் கண்டிஷன்ல. ஓகே, ரைட். அதே மாதிரி தான் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ல விர்ச்சுவல் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்எம்சி சைஸ் 30.5 டயாமீட்டர் சர்க்கிள் நம்ம என்ன பண்றோம், டாலரன்ஸ் ஜோன் 0.1 தட் இஸ் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இல்லையா, அந்த சைஸுக்கு நம்ம என்ன பண்றோம், சர்க்கிளை இந்த மேக்ஸிமம் பாசிபிள் லொகேஷன்ல ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்டர் பவுண்டரி தான் விர்ச்சுவல் கண்டிஷன். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ரிசல்டன்ட் கண்டிஷன்ல. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்எம்சி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்லயும் நம்ம என்ன பண்றோம், விர்ச்சுவல் கண்டிஷன் இன்டர்னலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ரிசல்டன்ட் கண்டிஷன்ல. ஓகே, அப்போ இந்த விர்ச்சுவல் கண்டிஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டயாமீட்டர் 30.1 வித் பொசிஷன் டாலரன்ஸ் ஜோன் ஆஃப் 0.1 அட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல 29.9 பொசிஷன் டாலரன்ஸ் ஜோன் ஆஃப் 0.1 அட் எம்எம்சி வில் கெட் விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் 30. பட் இது அப்படியே ரிவர்ஸ் உல்டா தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் கண்டிஷன் வரும். ஓகேங்களா? அதாவது ஒன்று கிளியரா சொல்ல போனா, வீடியோ நம்பர் 37 பார்த்துருப்போம். இந்த டேபிள்ல ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் 0.3 இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.3 கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபீச்சர்லும் 0.3 அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க டாலரன்ஸ் ஜோன் எவ்வளோ 0.05. அப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிக்க டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.05. ஓகே, அப்போ ரிசல்டன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டாலரன்ஸ் ஜோன் வேல்யூஸ் என்ன இருக்கும், அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பிளஸ் போனஸ் டாலரன்ஸ். அதாவது சிம்பிளா சொல்ல போனா இந்த டேபிள்ல இங்க பாருங்க இந்த 0.7 அதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் டாலரன்ஸ். இந்த வேல்யூ 0.7 எடுத்துக்கிட்டு நம்ம சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பவுண்டரி தான் ரிசல்டன்ட் கண்டிஷன். ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சருக்கு ரிசல்டன்ட் கண்டிஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க இது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஓகேங்களா, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து 0.1. ஓகே ரைட், டைமென்ஷன் டாலரன்ஸ் வந்து 0.4 கிடைக்குது. இப்போ இதுல வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் சைஸ் எவ்வளோ 29.9. நம்ம ஜெனரல் என்ன பண்ணுவோம், சர்க்கிள் வரைவோம், சர்க்கிள் சைஸ் இருந்தது 29.9 எடுத்துக்கும். இது ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். பட் நம்ம கண்டுபிடிக்க போறது ரிசல்டன்ட் கண்டிஷன்றதுனால இது நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கிள் டாலரன்ஸ் ஜோன் வரையறதுக்கு நம்ம என்ன பண்றோம், சர்க்கிள் எடுத்துக்கோம். எது எடுத்துக்கோம் 0.1 எடுத்துக்கோம். அது வந்து எதுக்கு விர்ச்சுவல் கண்டிஷனுக்கு. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ரிசல்டன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கண்டிஷனுக்கான வேல்யூ. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் லிமிட் பதிலா மினிமம் லிமிட் இங்க வரும். மினிமம் லிமிட் ஆஃப் சர்க்கிள் தான் வரையணும். அதே மாதிரி டாலரன்ஸ் ஜோன் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டோட்டல் டாலரன்ஸ் ஜோன், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் டாலரன்ஸ் ஜோன் அது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 0.5. எப்படி 0.5, டைமென்ஷன் டாலரன்ஸ் 0.4 பிளஸ் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் 0.1, டோட்டலி வில் கெட் 0.5 geometrical tolerance. ஏன் 0.5 எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா resultant condition is a worst case or worst case of boundary to find the wall thickness அப்படின்னும் போது என்ன பண்றோம், least material condition. இப்போ wall thickness இன்னும் குறையுது. அதே மாதிரி geometrical tolerance பெருசு பண்றோம் அப்படின்னும் போது wall thickness least amount of wall thickness என்ன வரும்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிசல்டன்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா ரைட், அப்ப என்ன பண்றோம் 0.5 சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த 29.5 சர்க்கிள் இந்த ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ்க்குள்ள இப்போ மேக்ஸிமம் பவுண்டரி கண்டிஷன் லெஃப்ட்ல வரும்போது என்ன டிவியேஷன், பாட்டம்ல வரும்போது என்ன டிவியேஷன், ரைட்ல வரும்போது என்ன டிவியேஷன், டாப்ல போகும்போது என்ன டிவியேஷன். ஸோ இப்படி டிவியேஷன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு பவுண்டரி கிடைக்கும். ஓகேங்களா, ஒன்னு இன்டர்னல் பவுண்டரி, another one is external boundary. இதுல எந்த பவுண்டரி வந்து ரிசல்டன்ட் கண்டிஷன் பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருப்போம், விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிச்சிருப்போம். MMC ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர், எக்ஸ்டர்னல் பவுண்டரி தான் விர்ச்சுவல் கண்டிஷன். அப்போ இது வந்து ரிசல்டன்ட் கண்டிஷன்றதுனால இன்டர்னல் பவுண்டரி தான் நம்ம என்ன பண்றோம் ரிசல்டன்ட் கண்டிஷனா எடுத்துக்கிறோம். அது எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 29. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு LMC மைனஸ் போனஸ் டாலரன்ஸ் மைனஸ் geometrical tolerance. The bonus tolerance தான் இந்த 0.4, geometric tolerance தான் இந்த 0.1, totally will get 29 அப்படிங்கிறது தான் resultant condition. இந்த 29 வேல்யூ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் அதாவது இந்த பின்னு வந்து worst case 29 வரைக்கும் போகலாம். மேக்ஸிமம் சைஸ் 29.9, மினிமம் சைஸ் 29.5, ஃபர்தர் அதாவது டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி worst கேஸ் பவுண்டரி என்ன வரைக்கும் போகலாம்னு பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் போகலாம் இந்த பின்னு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ இப்போ இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 29 டயாமீட்டர் தான் நமக்கு லீஸ்ட், இதை விட கம்மி ஆகாது. அப்போ வால் திக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும், அந்த 29 டயாமீட்டர் கூடிய பின்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ரிசல்டன்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இன்டர்னல் ஃபீச்சர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் என்ன, மினிமம் சைஸ் என்ன, ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் தெரியும். இதனுடைய ரிசல்டன்ட் கண்டிஷன் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனா 30.1 MMC சர்க்கிள் வரைவோம். ஓகேங்களா, அதே மாதிரி 0.1 வரைவோம். இது ரெண்டுமே வந்து விர்ச்சுவல் கண்டிஷனுக்கான சைஸ். நம்ம கண்டுபிடிக்க போறது ரிசல்டன்ட் கண்டிஷன் போது நம்ம என்ன பண்றோம் அப்படியே ரிவர்ஸ். LMC சைஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் டாலரன்ஸ் எவ்வளோ 0.5 இந்த டோட்டல் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இந்த 30.5 சர்க்கிள் என்ன வேரியேஷன்ஸ் வரலாம், 4 கார்னர்ஸ்க்குள்ள என்ன வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இதுல ரெண்டு பவுண்டரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, இன்டர்னல் பவுண்டரி, எக்ஸ்டர்னல் பவுண்டரி. இதுல எந்த பவுண்டரி ரிசல்டன்ட் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விர்ச்சுவல் கண்டிஷன்ல இன்டர்னல் ஃபீச்சருக்கு இன்டர்னல் பவுண்டரி எடுத்திருப்போம். பட் இங்க வந்து ரிசல்டன்ட் கண்டிஷனுக்கு எக்ஸ்டர்னல் பவுண்டரி தான் விர்ச்சுவல் கண்டிஷன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
31 வரும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இன்டர்னல் ஃபீச்சர் எவ்வளோ 31. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஹோல் 30.5 வந்து 30.1 வரைக்கும் இருக்கலாம். ஒர்ஸ்ட் கேஸ் வந்து 31 வரைக்கும் இந்த ஹோல் பெருசாகலாம். அப்படி பெருசாச்சுன்னா இந்த ரிமைனிங் வால் திக்னஸ் என்னவா இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரென்த், இந்த வால் திக்னஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆர்சி, தட் மீன்ஸ் ரெசிலியன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பர்பஸ். அதே மாதிரி இந்த எல்எம்சி மாடிஃபயர்ல ரெசிலியன்ட் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றேன், மேக்ஸிமம் லிமிட் தான் நம்ம எடுக்கிறோம். எவ்வளோ 30.1. அதே மாதிரி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் எவ்வளோ 0.5. எக்ஸ்ட்ரீம் கேஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பவுண்டரிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இன்டர்னல் பவுண்டரி, எக்ஸ்டர்னல் பவுண்டரி கிடைக்கும். இதுல எந்த பவுண்டரி ரெசிலியன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்எம்சில இன்டர்னல் ஃபீச்சர்ல இன்டர்னல் பவுண்டரி தான் ரெசிலியன்ட் கண்டிஷன். ஓகேங்களா? ரைட். அது எவ்வளோ 29.6. ஓகே. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் எல்எம்சி மாடிஃபயர்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வரையக்கூடியது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் சைஸ் 29.9, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து சேம் அதே 0.5. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் டிவியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு 2 பவுண்டரிஸ் கிடைக்கும். ஒன்று இன்டர்னல் பவுண்டரி, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பவுண்டரி கிடைக்கும். இதுல எந்த பவுண்டரி வந்து ரெசிலியன்ட் கண்டிஷன் ஃபார் எல்எம்சி அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் பவுண்டரி அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30.4. ஓகே ரைட். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ரெசிலியன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறது மூலமா காம்பவுண்டுடைய worst கேஸ் வால் திக்னஸ் என்னவா இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு இன்டர்னல் ஃபீச்சருக்கான ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருக்கிறேன். விர்ச்சுவல் கண்டிஷனுக்கான ஃபார்முலா, ரெசிலியன்ட் கண்டிஷனுக்கான ஃபார்முலா, எம்எம்சி கண்டிஷன், எல்எம்சி கண்டிஷன், ஆர்எஃப்எஸ் கண்டிஷன், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சருக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை இங்க சின்னதா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கோம் பாருங்க. மேக்ஸிமம் மெட்டீரியல் மாடிஃபயர், இது வந்து இன்டர்னல் ஃபீச்சர்ல என்ன சைஸ் வந்து டாலரன்ஸ் ஜோன் வரும், என்ன சைஸ்ல நம்ம வந்து இந்த டாலரன்ஸ் ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கான சர்க்கிள் நம்ம வரையணுன்றதை இங்க நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்எம்சி கண்டிஷன்ல வரும்பொழுது இதுவும் இன்டர்னல் ஃபீச்சர்ல என்ன சைஸ் ஆஃப் டாலரன்ஸ் ஜோன் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சைஸ் ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சு நம்ம வந்து ரெசிலியன்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கிறேன். ஓகே சரி நண்பர்கள், இதுல வந்து இவ்வளோ கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா மெத்தட் இருக்கானா, நான் உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் சொல்றேன். இன்ஜினியரிங் எட்ஜ் வெப்சைட்ல போனீங்கன்னா இங்க வந்துட்டு சைஸு, அப்பர் லிமிட், லோவர் லிமிட், ஓகேங்களா, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் ஜோன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விர்ச்சுவல் கண்டிஷன் என்ன, ரெசிலியன்ட் கண்டிஷன் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி 10 மைக்ரான் வேரியேஷன்ஸ்ல ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் என்ன வரும்ன்றதும் நம்ம கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.